இந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க உடம்பு ஃபுல்லா ப்ளூ ஆகி போய் அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க பையன் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னா, அவன் இறந்ததை எது தொட்டாலும் அது அடுத்த செகண்டே அதுக்கு உயிர் வந்துடும். அப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடியே அந்த பையன் அவன் நாயோட விளையாடிட்டு இருக்கும்போது ட்ரக்கும் போதே அந்த நாய் ஸ்பாட்லயே செத்து போயிடும். அதனால அவன் கடைசியா ஒரு தாட்டி அவன் நாயை தொட்டு பார்க்கறான். தொட்டு அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்கு அழகா உயிர் வந்து ஏஞ்சி ஓடி போயிடுது. பார்த்து அவனுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் அவன் ரொம்பவே சந்தோஷமா ஏஞ்சி திருப்பி அவன் நாய் கூட விளையாட ஆரம்பிச்சிடறான். நேரம் கழிச்சு பார்த்தா மரத்துக்கு மேல இருந்த ஒரு அணில கீழே விழுந்து அப்படியே அவனுக்கே தெரியாம செத்து போயிருது. வீட்டுக்கு போவான். திடீர்னு அங்க பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதனால அவன் அவங்களையும் தொட்டு பார்க்கறான். அடுத்த செகண்டே அவங்களுக்கு உயிர் வந்துடுது. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க அம்மாவுக்கு பதிலா கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரரு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது, யாருக்கு உயிர் கொடுக்குறோமோ அதுக்கு பகரமா இன்னொருத்தவங்க உயிர் போயிடும்னு. இப்படி இருக்க ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கையில அவங்க அம்மா அவனுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. பாடி ஃபுல்லா ப்ளூ ஆகி அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் போய் அவங்களை டச் பண்றான். ஆனா இந்த தாட்டி அவங்களுக்கு உயிர் வரவே இல்லை. ஏன்னா அவனால ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் உயிர் கொடுக்க முடியும். அவன் ரொம்பவே சோகமா நிக்க